ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணி வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். நாங்கள் இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே ஓடுறாங்க, மாப் வச்சிருக்கனால ஓடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோனால ரெவென்யூ வந்து சிக்கன் பிரியாணிக்கும் 65க்குமே வந்து ரெண்டும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து தான் நாங்கள் செஞ்சோம். ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பிரிச்சுக்கிட்டோம். ஒருத்தர் மட்டும் வெஜ்ஜுனால மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான புதினா, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு இஞ்சி தனித்தனியாக வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டோம், பீல் பண்ணி. புதினாமே இவ்வளோ போதும் இல்லை எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வீட்டில் வைக்கிற மாதிரி வைக்கலாம். 3/4 கிலோ போடுறோம். அப்போ எல்லாத்தையுமே போடுங்க. புதினா வேணும், கொத்தமல்லி சொல்கிற அளவாக போடுங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் மணி அரிசிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறீங்களா? கையிலேயே குட்டியா வெட்டுங்கிறாங்க பிரியாணிக்கு. நீங்க நல்ல கேஸ் போல. எங்க அத்தை எல்லாத்தையும் கரெக்ட் போட்டு பச்சை கலர்ல பொங்கல் ஆயிடுவாங்க. இல்ல பிரியாணி பச்சை கலர்ல இருக்கும் எங்க அத்தை கிட்ட. இல்ல கொத்தமல்லி போதும்ல, இவ்வளவு போதும். அது பாதி தானே போதும். இல்ல இல்ல கொத்தமல்லி வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். அப்பதான் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். வெட்டிட்டு கழுவணும். இல்ல கீழே கூட கட் பண்ணிட்டு சொல்றேன். அதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதான் அப்படி 3 வெங்காயம் வெட்டிட்டேன். பிரியாணி மஷ்ரூம் பிரியாணிக்கு இதுல கொஞ்சம் மசாலா பிரியாணி தெரியுங்களா? போதுமா? அது 3 பத்தாது. இல்ல மஷ்ரூம் பிரியாணி செய்யணும். வெட்டிட்டு பிரபா உங்க ஃபுல் ஃபோர்ஸ் அதுல இறக்குறீங்க போல. அவ்வளவுதான் சொல்லுது. இஞ்சி சொல்லுங்க. வேணுமா? போதுமா? காளான் க்ளீன் பண்ணவா? போதுமா? அது வேற ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி அப்படியே போடுவோம். முசா காளான் பிரியாணி முசா போடுங்க. ஃப்ரை போடுங்க. போதும். அட போட்டு பிரியாணி பண்ணுவோம். முசா பிரியாணி பால் ஃப்ரை பால் இத போட்டு மசாலா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுவோம். அது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்க. லெமன் இருக்கு பாருங்க. லெமன் மேரினேட் பண்றது. சிக்கன் சிக்கன் ரோஸ்ட் போடுவோம். ஒண்ணு இல்ல அது ஒரு அட்டை இருக்கு. அதே பார்த்தேன். நாங்க இது ஒரு கடையில வாங்கி வீட்ல வீட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் அரைச்சிக்கிட்டோம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நாங்கள் ரெடிமேட் மசாலாவே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அளவு தெரியாது இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு. அதனால் வந்து நாங்கள் நம்ம வீட்டிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் அந்த மாதிரி போடாமல் நம்ம டேரெக்டாகவே மசாலா கடையிலே வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் பரட்டி வச்சுக்கிட்டோம். சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு வெளியில் எடுத்து நாங்கள் வந்து அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தோம். நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? ஏன் பைக்கி அதுக்குள்ளே கை விட்டுட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வெஜ்ஜுன்னு சாப்பிட்றதுனால வெஜ்ஜில் வந்து அவங்களுக்கு மஷ்ரூம் 65 மேரினேட் பண்ணி வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. நாங்கள் மாற்றி மாற்றி வந்து கிண்டிட்டு இருந்தோம். அது வந்து கிண்ட நிறைய குவான்டிட்டி புரியல. நீங்க ஆர்டர் பண்ணி வாங்க.
வரேன் முடிச்சுட்டு வரேன். இனிமே தான் ஊத்தனா நிறைய இருக்கா? சரியா தான் இருக்கும். லெமன் எங்க? லெமன் எங்க? லெமன் எடுங்க. லெமன் அங்கே வச்சுருங்க. ஒரு லெமன் போடவா? ஆமா ஆமா. என்னங்க? ஒரு கொஞ்சோண்டு கூட இந்த ஸ்வீட் லைட்டா இது எடுத்துடுறேன். குழம்பு தூள் மட்டும் வேணும் கொஞ்சம் காரத்துக்கு. பிரபா அந்த லெமன் இது கசப்பா இருக்கும் லைட்டா மேலாப்பில் இருக்கிறது. நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி சிம்மில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் வந்து லெமன் பிரிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நாங்கள் ரெடிமேடாக வந்து பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட கரம் மசாலா அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் அதையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். நல்லா பச்சை வாசனை போனதுமே வந்து சிக்கனை போட்டு அதை ஒரு விசில் விட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போட்டு அப்புறம் தான் வந்து தம் வச்சுருந்தோம் பிரியாணி. இந்த வீடியோ வந்து போடுறேன். எனக்கு ஆயிடும். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஊற்றுற மாதிரி விடுங்க. பிரபா நீங்க ரவீந்திரநாத் தானே காமிப்பீங்க? நாங்க தியா அது ரோட்